பிரதமரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடரும் பதற்றம். பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. இந்திய விமானப்படை விமானியை பத்திரமாக விடுவிக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். விமானி அபிநந்தனை பத்திரமாக மீட்க வேண்டும். மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்தோ அல்லது தனித்தோ ஐஜேகே போட்டியிடும். ஆலோசனைக் கூட்டத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக பிரதமர் மோடி தில்லியில் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலர், பாதுகாப்பு செயலர், உளவுத்துறை அதிகாரிகள், முப்படை தளபதிகள் ஆகியோரும் பங்கேற்றனர். போர் விமானங்களை தயாராக இருக்கும்படி விமானப்படைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க படைகள் பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஒசாமா பின்லேடனை கொன்றது போல் இந்தியாவாலும் செய்ய முடியும் என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் F-16 ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதனிடையே தற்பொழுது நிலவும் பதற்றமான சூழல் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, இன்றைய சூழலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என கூறினார். ஒட்டுமொத்த நாடும் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் உரிய நேரத்தில் எதுவும் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்திய விமானப்படையை சேர்ந்த விமானி அபிநந்தன் தங்கள் பிடியில் இருப்பதாக பாகிஸ்தான் கூறுவது தொடர்பாக விசாரித்து வருவதாக இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக கூறினார். ஆனால் பாகிஸ்தான் இந்திய ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்க முயன்றதாகவும் தெரிவித்தார். MiG-21 ரக விமானத்தில் சென்ற விமானி அபிநந்தன் இந்தியா திரும்பவில்லை என விமானப்படை கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவரை தாங்கள் சிறைப்பிடித்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளதாகவும் இதனை உறுதிப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். அப்படி இருந்தால் தூதரக ரீதியாக அல்லது ஐக்கிய நாடுகள் அவை மூலம் அவரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. One Pakistan Air Force fighter aircraft was shot down by a MiG-21 Bison of the Indian Air Force. The Pakistani aircraft was seen by ground forces falling from the sky on the Pakistan side. In this engagement, we have unfortunately lost one MiG-21. The pilot is missing in action. Pakistan has claimed that he is in their custody. முன்னதாக பாகிஸ்தான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய போர் விமானங்களை 2 சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஆசிப் கபூர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் விமானிகள் 2 கைது செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அந்நாட்டு ஊடகங்கள் ஒளிபரப்பியுள்ளன. பாகிஸ்தான் படையினரிடம் சிக்கிய இந்திய விமானப்படை விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் சென்னையை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில்தான் பயிற்சி பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விங் கமாண்டர் அபிநந்தனின் தந்தை வர்தமானும் விமானப்படையில் பணியாற்றியுள்ளார். மிக் விமானத்தில் இவர் பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்திய பொழுது பாகிஸ்தான் படையினர் சுட்டதில் இந்திய விமானம் பாகிஸ்தான் எல்லையில் விழுந்தது. இதில் பாகிஸ்தான் படையினரிடம் அபிநந்தன் பிடிபட்டுள்ளார். அபிநந்தன் 2004ஆம் ஆண்டு முதல் விமானப்படையில் பணியாற்றி வருகிறார். சென்னை மாடம்பாக்கத்தில் வசித்து வரும் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அபிநந்தன் கைது செய்யப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
அவங்க அப்பா எங்கள் ஏர்போர்ட்ஸில் இருந்தார். அவங்க பிள்ளை வர்த்தமானு, அவரோட பிள்ளை தான் அபிநந்தன். அபிநந்தன் வந்து குழந்தைலேருந்து வளர்த்த பையன், நல்லபடியாக வரணும், அவ்வளோதான். பிரதம மந்திரி அதை பக்குவமாக கொண்டாந்துட்டாருன்னா அதுவே போதும் சார், ரொம்ப நல்லது. எல்லையில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகண்டில் மூடப்பட்ட 8 விமான நிலையங்கள் மீண்டும் செயல்பட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு, ஸ்ரீநகர், லே ஆகிய விமான நிலையங்களும், இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா, குலுமனாலி விமான நிலையங்களும், உத்தரகண்டில் டேராடூன் விமான நிலையம் மூடப்பட்டன. பஞ்சாபில் அமிர்தசரஸ் மற்றும் சண்டிகர் விமான நிலையங்களும் மூடப்பட்டது. இதில் 8 விமானங்களை மீண்டும் செயல்பட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் வான்வழி பகுதியில் பதற்றம் நிலவுவதால் வெளிநாட்டு விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு விமானங்கள் இயக்கப்படவில்லை. பாகிஸ்தான் வான் எல்லை வழியாக விமானங்களை இயக்க மாட்டோம் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான பாகிஸ்தான் துணை தூதர் சையத் ஹைதர் ஷாவை நேரில் வரவழைத்து இந்திய அரசின் கண்டனத்தை வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தவிர பாகிஸ்தான் வசமுள்ள இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனை மீட்க தூதரக ரீதியிலான நடவடிக்கையை இந்திய அரசு எடுத்துள்ளது. இந்த இந்திய வீரரின் காயமடைந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்ட பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருப்பதை பாகிஸ்தான் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்திய வீரரை விரைவில் பாகிஸ்தான் பத்திரமாக விடுவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கிய இந்திய விமானி அபிநந்தன் வர்தமானின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் தனது கவலையையும் அக்கறையும் பகிர்ந்து கொள்வதாக திமுக தலைவர் ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அபிநந்தன் வர்தமானை விரைந்து மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையிலும் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். எதிர்வரும் மக்களவை தேர்தலில் தங்கள் கூட்டணியில் ஐஜேகே இணைந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் அழைப்பு விடுத்து வரும் நிலையில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்தோ அல்லது தனித்தோ ஐஜேகே போட்டியிடும் என தெரிவித்தார். தேர்தல் களத்தில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பணியாற்றும் பயிற்சி களமாக கட்சியினர் கருத வேண்டும் எனவும் கூறினார். விவசாயிகளுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால், உயிர்ப்பு என்றால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி, அங்கே இருக்கிற தொண்டர்கள் அவர்களுக்கு ஒரு வேகத்தையும் உத்வேகத்தையும் அதே போல வேலை செய்கிற அந்த பயிற்சியும் கொடுக்க வேண்டுமானால் அது ஒவ்வொரு தேர்தலும் நல்ல களமாகும். ஆக அந்த களத்திலே நீங்கள் உங்களை இறக்கிவிட்டு உங்களை வேலை செய்ய வைத்து அந்த தேர்தல் எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்வது, யாரெல்லாம் சேர்ந்து பணியாற்றுவது, நமக்குள்ளேயாகவா அல்லது மற்ற கட்சி தோழமை கட்சிகளோட என்றெல்லாம் கூட நீங்கள் சேர்ந்து வேலை செய்கிற போது ஒரு பயிற்சி முகாம் போன்றது. இந்த பயிற்சி என்பது தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாராளுமன்றம் சட்டமன்றத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பயிற்சி களமாகவாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் தவறாமல் யாருடைய தோழமை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் போட்டியிட வேண்டியது அவசியம். முன்னதாக ஐஜேகே ஆலோசனை கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தொண்டர்களின் கருத்துக்கள் மதிக்கப்படும் என கூறினார். பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் கட்சிக்கும் கொள்கைக்கும் டாக்டர் பாரிவேந்தருக்கும் மதிப்பு குறையாத கட்சியுடன் கூட்டணி அமையும் என்றும் குறிப்பிட்டார். எனவே தேர்தல் பணியை தொடருங்கள் என்றும் ரவி பச்சமுத்து கேட்டுக்கொண்டார். நம்மளும் நம்மளோட பலவீனத்தை அறிஞ்சு
மற்ற கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா மரியாதை கெடாமல் நம்ம கட்சியோட கொள்கை பிரச்சனை இல்லாமல் யார் எப்படி நமக்கு ஒத்து வராங்கன்னு பார்த்து அவங்களோட கூட்டணி வைக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. இந்த முடிவை ஐயா கிட்ட கலந்து பேசி அவர் எப்படி சொல்கிறாரோ நம்மளுடைய எந்த ஒரு இதுவும் கெடாமல் நம்ம முடிவு எடுத்துருவோம். இதை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும். அதை தவிர இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தொகுதிகள்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரோ கள்ளக்குறிச்சியும் தான். இம்மீடியட்டாக இப்போலேருந்தே நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இந்தியா நடத்தியது ராணுவ தாக்குதல் அல்ல என்றும், பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளையும் அவர்களது புகலிடத்தையும் குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமே என்றும், பாஜகவின் வளர்ச்சிக்கு துணை போக மாட்டோம் எனவும் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மேலும் மாநில உரிமைகளில் மத்திய அரசு தலையிட்டால் அதனை கடுமையாக எதிர்ப்போம், அந்த கொள்கையில் பின்வாங்க போவதில்லை என்றும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எந்தெந்த இடங்களில் போட்டியிடலாம் என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம். இது குறித்து முடிவு செய்யப்பட்ட பிறகு முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தமிழிசை தெரிவித்துள்ளார். வருகிற மார்ச் 1 மற்றும் 6ஆம் தேதிகளில் தமிழகம் வரும் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி 100க்கும் மேற்பட்ட துரோகங்களை செய்திருப்பதால் அவருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்துவோம் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக பாமகவோடு கூட்டணி கிடையாது, டிடிவி தினகரன் திட்டவட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு கூடுதல் இடங்களை கேட்டு பெறப்போவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மருத்துவ அறிவியல் கண்காட்சியை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 1000 மருத்துவ மாணவர்கள் இடங்கள் புதிதாக பெறப்பட்டு சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு புதிதாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வரும் காலத்தில் மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தை, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்குவதற்காகவும் அரும்பாடுபட்டு நம்முடைய மருத்துவக் கல்லூரி சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 1000 MBBS இடங்களை தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1000 MBBS சீட்டுகளை நம்ம அதிகமாக பெற்றிருக்கிறோம். தட் இஸ் எக்ஸிஸ்டிங் காலேஜில் இன்க்ரீஸ் இன்டேக் அப்படின்ற மெத்தட்லையும் புதிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குற அந்த அடிப்படையில் பண்ணிக்கிறோம். இந்த ஆண்டும் எக்ஸிஸ்டிங் காலேஜில் இப்போ கரூர் நாங்கள் எக்ஸ்பெக்டிங் திஸ் இயர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த தேமுதிக பாமகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாமகவில் இருந்து விலகிய நடிகர் ரஞ்சித் டிடிவி தினகரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், தமிழகத்தில் 38 தொகுதிகளில் தங்களது கட்சி போட்டியிட உள்ளதாக கூறினார். ஒரு தொகுதி SDPI கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஒரு சில சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தேமுதிகவும் பாமகவும் எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவங்களுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும் அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு போகிறவங்களோட நாங்கள் எப்படி கூட்டணி வைக்கிறது? அப்படிலாம் சமரசம் செய்துட்டு அது மாதிரி நடக்கிறத தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் விரும்பவே மாட்டாங்க. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஞ்சித், மாற்றம் முன்னேற்றம் என்று கூறி தமிழக மக்களை ஏமாற்றி வரும் சிலர் தன்மானத்தை விட்டு கூட்டணி சேர்த்துள்ளதாக விமர்சித்தார்.
இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருப்பூரில் மதுக்கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதற்கு கண்டனம் தெரிவித்து பெண் ஒருவர் சாலை மறியலில் ஈடுபட்டார். பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள மதுக்கடையில் அதிகாலையிலேயே குடித்துவிட்டு தனது கணவர் வேலைக்கு செல்லாமல் இருப்பதாக கூறி கவிதா என்பவர் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் கவிதாவை கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டையில் குடிசை வீட்டில் பற்றிய தீ அடுத்தடுத்து பரவியதால் 4 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. கோதண்டன் நகரில் நேரிட்ட தீ விபத்தில் குடிசை வீடுகள் உட்பட 4 வீடுகள் எரிந்ததை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் வீடுகளில் இருந்த உடைமைகள் அனைத்தும் எரிந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் தவித்து வருகின்றனர். சென்னையில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை மண்ணடியில் உள்ள தனியார் குடோனில் கடல் அட்டைகள், கடல் குதிரைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்துவதாக வைக்கப்பட்டிருப்பதாக சுங்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு வந்த சுங்கத்துறை அதிகாரிகள் குடோனில் சோதனை நடத்தி 660 கிலோ எடையுள்ள கடல்வாழ் உயிரினங்களை பறிமுதல் செய்ததுடன் அவற்றை பதுக்கி வைத்திருந்த 2 பேரை கைது செய்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அறிவிப்பு சற்று தள்ளிப்போகும் என தெரிகிறதாம். மோடி வருகையின் போது ஒரே மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமர வைக்க இலை கட்சி திட்டம் போட்டதாம். ஆனால் எல்லையில் நடைபெற்று வரும் மோதல் காரணமாக மோடியை வர வைப்பதில் சற்று தாமதமாகும் என தெரிகிறதாம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு விசலமானவரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிருப்தி கோஷ்டியினர் தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினர். வரும் ஏப்ரல் மாதம் இவர்களின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மார்ச் 3ஆம் தேதி சென்னை ராமாபுரத்தில் நடைபெற இருக்கிறதாம். அப்போது சங்கத்தின் வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறதாம். தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு தேர்தல் நடத்தும் தேதியை முடிவு செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறதாம். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்றது இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சௌரப் சத்ரி மனுபாகர் இணைய தங்கம் வென்றது. சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் ஃபெடரேஷன் சார்பில் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி தில்லியில் நடைபெற்று வருகிறது. இதில் கலப்பு பிரிவுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய வீரர்கள் மனுபாகர் மற்றும் சௌரப் சௌத்ரி ஜோடி சீன இணையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடரும் பதற்றம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பிடியில் உள்ள இந்திய விமானப்படை விமானியை ஐநா மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. விமானி அபிநந்தனை பத்திரமாக மீட்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அவருடைய உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்தோ அல்லது தனித்தோ ஐஜேகே போட்டியிடும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.